ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? டே, என்னடா ஆச்சு? ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட, என்னன்னு சொல்லு. இப்போல்லாம் நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது கூட இல்லை. நான் ஆஃபீஸ்லேயே யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன். எப்போவுமே ஆஃபீஷியலாக பேசுறது மட்டும்தான். நான் ஏதாவது ஹர்ட் பண்ண நடந்திருந்தா ஐம் ரியலி சாரி. நீ அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். நீ என் தம்பி மாதிரி. ஸோ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம், புரியுதா? அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாடா. பின்ன என்ன பண்ண சொல்ற? ஃப்ரெண்டாக நினச்சி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினா ப்ரப்போஸ் பண்ண பார்க்குறான். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எந்த பொண்ணுக்கிட்டையும் அவ்வளோவா பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை. அதான் அவன் வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினதில்ல ஒன்று நினச்சிட்டேன். அது எப்படி? ஒரு பொண்ணு பார்த்தா லவ், சிரிச்சா லவ், வந்து பேசினா லவ். ஏன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவால பார்க்கவே மாட்டாங்களா? பார்க்க முடியல. ஒரு பொண்ணையும் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக கேரிங்காக பேசும்போது உனக்கு வேறு எப்படி பார்க்க தோணும்? அதுதான் நான் பண்ண தப்பே. நான் பண்ண தப்பாகவே இருக்கட்டும், அதுக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு தம்பி மாதிரின்னு சொல்கிறதா? அப்படி மட்டும் சொல்லலைன்னா திரும்ப திரும்ப லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்பான். ஆனால் இப்போ திரும்பி கூட பார்க்க தோணாது. இனிமேல் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பாய். வா போலாம். பேசி முடிச்சிட்டியா? பிடிக்கலன்னா விட்றா. ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நமக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கா? அவங்க ஃபீலிங்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறதும் ஒரு வன்முறை தான்.